ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஆசனா வந்து எந்த வகையில இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கின்ற ஒரு பணியை செய்து அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உடம்பு இல்லை அப்படின்னா நம்மளால மெடிடேஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு ஃபீவர் வந்து படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து ஒரு நிலைப்பட்டு இறை சிந்தனையில மூழ்க முடியுமா? முடியாது. சரி, மனம் சார்ந்த பிரச்சனைகள் 1008 பிரச்சனைகள் உங்க மைண்டுக்குள்ளார, வீட்டுல பிரச்சனை இருக்குது, ஆபீஸ்ல பிரச்சனை இருக்குது, இப்படி பல்வேறு மனம் சார்ந்த பிரச்சனைகள், குழந்தைங்களால, வைஃப்னால, இப்படி பல்வேறு விதங்கள்ல மைண்டை பாதிக்கிற ஒரு விஷயங்களும் நிறைய மனிதர்கள் இருக்குது. இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிற போதும் கண்ண மூடி உட்காந்தா, இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் உட்காந்து தியானம், இந்த 15 நிமிஷத்துல யாரெல்லாம் உண்மையிலேயே வேற நினைவுகளே இல்லாம அந்த இறை சிந்தனையிலேயே தீட்சை வாங்கினவங்க அந்த மந்திரத்தினுடைய பொருள்லயே மூழ்கி இருந்தாங்க. மற்றவங்க வந்து நீங்க கண்ணை மூடிட்டு பாபா நாம் கேவலத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர்னால எத்தனை நொடி பொழுது உங்களால வந்து அதை எக்ஸாக்டா பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தா யாராலையுமே முடிஞ்சிருக்காரு. உண்மையா பொய்யா? ஆனா இதுதான் உங்களுடைய டெஸ்ட் எழுதுற இடம். எது? இந்த கண்ணை மூடி உட்காந்து தியானம் படிச்சீங்க, இதுதான் இந்த 7ல எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு மார்க் வாங்குறீங்கன்றது இங்கதான் தெரியுது. ரிசல்ட் இந்த 7ல நீங்க மார்க் வாங்கினீங்கன்னா இங்க வந்து உங்க ரிசல்ட் என்னன்றத தெரியும். மெய் மறந்து நீங்க ஆனந்தத்துல மூழ்கி இருப்பீங்க. வெறும் அதுல மட்டும் மனம் இல்லாம அந்த ஆழத்துல போய் மூழ்கி அந்த ஆனந்தத்தை நீங்க அனுபவிக்க முடியும். அதுவும் தொடர்ந்து 15 நிமிஷம் முடியும்னா முடியாது, யாராலையுமே முடியாது, டைவர்ட் ஆகும். ஆனாலும் திரும்பவும் குயிக்கா மறுபடியும் அந்த இதுக்கு வந்துடுவீங்க. அதுதான் வித்தியாசம். சரி, அப்ப அந்த இடத்துக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க 2 தடவை டெஸ்ட் எழுதுங்க. கரெக்டா? ஏன்னா நம்ம இது நம்ம இறைவன் ஆணையில தியானம், கூட்டு தியானம் முடிச்சாலும் படிக்கணும். 2 வேளை தவறாமல் நீங்க சாதனா செய்ய வேண்டும். இது வந்து எம்பெருமானின் ஆணை என்று சொல்லப்பட்டது. சரி, அப்போ இந்த உடம்பு இல்லைன்னா நாம இந்த புனித காரியத்தை செய்ய முடியாது. அதனாலதான் திருமந்திரத்துல வந்து திருமூலர் சொன்னார், உடம்பிலே முன்னம் இழுக்கென்று இருந்தேன். நான் சில சித்தர்கள் சொன்னால, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயவனார் கொய்யம் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. அப்ப இந்த உடம்புக்கு எதுக்குடா இந்த சுகம்? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அர்த்தம்னா, அந்த உடல் சுகத்தை தேடி இப்படி ஓடிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு ஏண்டா முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் என்னுடைய பொருள். அந்த சுகத்துக்கு பின்னால ஓடாதுன்றதுதான். ஆனால் அது தெளிவா இப்படி நான் வந்து இது விவரம் தெரியாம ஒரு கட்டத்துல உடம்புடைய முன்னம் இழுக்கென்று இருந்தேன், இது வந்து பயனற்றது என்றும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் நான் தரவே இல்லை ஒரு கட்டத்துல, அப்படிதான் நான் இருந்தேன்னு சொல்லி யார் சொல்றாங்க? திருமந்திரத்துல திருமூலர் சொல்றார். ஆனா ஒரு கட்டத்துல என்ன நினைக்கிறாரு? உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன். இந்த உடம்பினுள்ளே உற்ற ஒரு பொருள், உடம்பினுள்ளே அமர்ந்திருக்கின்ற ஒரு பொருளை நான் கண்டு கொண்டேன். அதுதான் எல்லாமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். உடம்பினுள்ளே அந்த பொருளை கண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. இப்ப அந்த உடம்பை நான் ஓம்புகின்றேன் என்றால் பத்திரமா பார்த்து பராமரிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா சுவர் போயிடுச்சுன்னா சித்திரம் வரைய முடியாது. அப்ப இந்த உடம்பை வைத்துத்தான் நான் வந்து பகவானை வந்து நினைக்கிற அந்த இது வந்து காரியத்தை செய்ய முடியும். அப்ப இந்த உடம்பு நோய் நொடி இல்லாம சுத்தபத்தமா இல்லையா, சௌச்சம், சந்தோஷம், தபம் இதெல்லாம் வருது, அப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ இந்த உடம்பை மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள், அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இயமத்துல மனதை சுத்தப்படுத்துற அத்தனையுமே இருக்கும். பாத்தீங்கன்னா என்ன, அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், இதெல்லாம் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு. அடுத்தது நியமத்துல பாத்தீங்கன்னா சௌச்ச, சந்தோஷம், தபோ, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அகச்சுத்தவத்தோடு சேர்ந்து புற சுத்தமும். சௌச்சம்னா சுத்தம், தூய்மை, மன தூய்மை மட்டுமல்ல, உங்களுடைய உடல் தூய்மை, அணிகின்ற ஆடைகள், இருக்கின்ற இடங்கள் அத்தனையும் தூய்மையா வைக்கணும். ஏன் அந்த தூய்மையானா, தூய்மை இல்லைன்னா அது எங்க பாதிக்குன்னா பல்வேறு நோய்களையோ எது வேணாலும் உங்களுக்கு உடல் உபாதைகளை கொண்டு வந்துடும். அப்ப உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உட்காந்து பகவான அப்ப எது எதெல்லாம் நீங்க பிரிகாஷனா நீங்க வந்து இதுக்கு முன்னெச்சரிக்கையா உடம்ப பாதுகாக்கிறதுக்கு செய்யணுமோ அதெல்லாம் தான் இந்த இயம நியமங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம ஆசனாஸ், 3வது இருக்கக்கூடிய ஆசனாஸ். இப்ப நம்ம பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா
நம்ம சாதாரணமா ஆன்மீக ரீதியாக சக்கராசுன்னு சொல்றோம். மூலாதாரத்திலிருந்து மூலாதாரம், அதுக்கு மேல சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்ஞா, சகசிராரம் அப்படின்னு 7 மட்டும் நான் பேசுவோம். அதுக்கு மேல இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. அதை பத்தி இப்ப தேவையில்லை. ஆனாலும் இந்த ஒவ்வொரு சக்கரங்கள் என்று சொல்வது என்னன்னா ஆன்மீக ரீதியா அதை சக்கரம்னு சொல்லுவோம். அதே பிசிக்கல் சயின்ஸ்ல அதை நம்ம கிளான்ஸ் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஒவ்வொரு சக்கரத்தோடும் தொடர்புடைய அங்க அந்த சுரப்பிகள் உடம்புக்குள்ளார இருக்கின்றன. இந்த சுரப்பிகள் என்ன வேலை செய்யுதுங்க? சுரப்பிகளோட வேலை என்ன? அது செக்ரிட் பண்ணும். சில திரவங்களை அது சுரக்கின்ற வேலை மட்டும்தான் அது பண்ணும். இந்த சுரக்கின்ற அந்த என்சைம்ஸ் அல்லது அந்த திரவங்கள் சரியான அளவுல உற்பத்தி ஆகாம குறைவாக அது சுரந்தாலோ அல்லது அளவுக்கு அதிகமாக சுரந்தாலோ அது என்ன விளைவுகளை தரும்? நமக்கு உடல் உபாதைகளையும் கொடுத்துரும், மனம் சார்ந்த பிரச்சனைகளும் கொடுப்போம். இது மெடிக்கல் சயின்ஸ். உண்மையா பையா? இது மெடிக்கல் சயின்ஸ். சரி, அப்ப இந்த உற்பத்தி என்பது சுரக்கின்றது என்பது அந்த சுரப்பிகளுக்குள்ளாரதான் நடைபெறுது. இப்ப நாம சொன்னோம் உடல் தூய்மையா இருந்தா அல்லது உடம்ப பத்திரமா நோய் வந்துட்டாக்கா நம்ம தியானம் பண்ண முடியாது அப்படின்ற பத்தி பேசணும். அப்ப அல்டிமேட்டா நம்ம கோலை அடையறதுக்கு இதெல்லாம் ரொம்ப தடை. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு தான் அதை சொல்ல வருது. இப்போ இந்த உள்ள இருக்கிற சுரப்பிகள் சுரப்பதனால உடல்ல நோய்களும் குறைபாடுகள் ஏற்படுது, மனம் சார்ந்த விளைவுகளும் ஏற்படுது. சரியா? சரி, இப்போ உடல் சார்ந்த விஷயங்கள் நம்ம பேச வேண்டாம். ஏன்னா அது என்னென்ன பிரச்சனை வருதுன்னு யார் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அவங்களாம் டாக்டர் என்னென்ன பிரச்சனைகள் போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த, உதாரணமா கருத்தரிப்பே ஏற்படாமல் போயிடும், குழந்தையே ஏற்படாமல் போயிடும், ஆண்களுக்கு விந்து உற்பத்தியே இல்லாமல் போயிடும், விந்து ட்ரை ஆயிடும், அப்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. இது எல்லாமே எங்க சம்பந்தப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இது உடல் சார்ந்த உபாதைகள். ஆனா மனம் சார்ந்த உபாதைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சக்கரத்திலையும் எந்தெந்த குணங்களை இந்த சக்கரம் கண்ட்ரோல் பண்ணுது. மொத்தம் எத்தனை குணங்கள் இருக்குதுங்க? ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்கு, ஞாபகம் இருக்கா? மனிதர்களுக்கு எத்தனை வகையான குணங்கள் இருக்குது? அதை சார்ந்து மெயினா 50 குணங்கள். இந்த 50 சார்ந்து அதை துணையா அதோடு சார்ந்த உணர்வுகள் நிறைய. அப்போ மொத்தம் 1000 விதமான உணர்வுகளை அந்த உடம்புல அது ஏற்படுத்தும். ஆனா மெயினா பாத்தீங்கன்னா 50. இப்போ மூலாதாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல எத்தனை குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா 4. மூலாதாரத்துல 4. அடுத்த சக்கரம் இது சுவாதிஷ்டானம், அதுல 6. அதுக்கு அடுத்தது மணிப்பூரகம், அது எத்தனை? 10. அடுத்தது அநாகதம், அங்க எத்தனை இருக்குது? 12. அடுத்தது விசுத்தம், இங்க எத்தனை? 16. அடுத்தது ஆக்ஞா சக்கரம் 2. டோட்டல் பண்ணுங்க, கீழே 4, அடுத்தது 6, 4 6 10. 10க்கு அப்புறம் 12 எத்தனை ஆச்சு? 22. 22 அடுத்தது 16 எத்தனை ஆச்சு? 32. 4 6 மணிப்பூரகம் 10, சாரி 4 6 10 ஆச்சு. 10 10 20 ஆச்சு. அதுக்கப்புறம் 12 32, அதுக்கப்புறம் 16 48 பிளஸ் 2 50 விருத்திகள். சரி, இப்போ இதுல நெகட்டிவாக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்குது, பாசிட்டிவான உணர்வுகள் இருக்குது 50. சரியா? அப்போ ஒரு ஆன்மீகவாதிக்கு, ஒரு சாதனா செய்கிறவனுக்கு பகவானை நினைச்சு இது பண்ணணும் போது அவனுடைய உணர்வுகள் பாசிட்டிவானதா இருக்கணுமா நெகட்டிவானதா இருக்கணுமா? நிச்சயமாக பாசிட்டிவானதா இருக்கணும். ஆனா இந்த உணர்வுகளை தூண்டுவது எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சுரக்கின்ற அந்த சுரப்பிகள் தான் இந்த உணர்ச்சிகளை அதிகப்படுத்துவதோ குறைக்கிறதோ வேலையை எது செய்யுதுன்னா இந்த சுரப்பிகள் தான் வேலை செய்யும். அப்ப இப்ப நமக்கு தெரியும் சில உணர்ச்சிகள் நமக்கு தேவையில்லாம ஒரு நெகட்டிவா இருக்குது, நமக்கே இதை பிடிக்கல, இதை எப்படிடா விடணும்னு பார்த்தா விடவே முடியல அப்படின்னு பல சிக்கல்கள் இருக்குது பல பேருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? இதை போய் நீங்க மருந்து சாப்பிட்டெல்லாம் பண்ண முடியாது. சில டாக்டருங்க பரிந்துரைக்கிறாங்க இதை தூண்டுவதற்காக. ஆனா அது இயல்பாக நீங்க வேலை செய்யற மாதிரி மருந்துகள் மூலமா தூண்டுவது என்பது செய்யவே முடியாது.
இப்ப சுகருக்கு வந்து டேப்லெட் கொடுக்குறாங்க, என்ன பண்றாங்க? இப்ப சுகர் எதனால ஏற்படுதுங்க ஐயா? இன்சுலின் வந்து நேச்சரா வந்து உங்களுடைய பேன்கிரியாஸ்ல இருந்து, கணையத்திலிருந்து அது நேச்சரா சுரக்கணும். அது சுரந்ததுன்னா உங்களுடைய உணவு வந்து அது அழகா கலந்து அதை செரிமானம் பண்ணி அந்த சர்க்கரை சத்தை வந்து உங்களுக்கு செல்ஸுக்குடைய எனர்ஜியா மாத்தி கொடுத்துரும். இது சுரக்கலைன்னா அந்த சர்க்கரை சக்தியை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த சர்க்கரையை ரத்தத்திலேயே அந்த ப்ரீ கண்டிஷன் ஸ்டேஜ்லயே விட்டுடும். அதுதான் உங்க ரத்தத்துல பார்க்கும்போது உங்களுக்கு சுகராக காட்டுது. ஆனா மருந்து கூடமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சர்க்கரையில காட்டக்கூடிய அந்த சுகருடைய இது என்ன பண்ணுதுன்னா மறைக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, அது இன்சுலினை தூண்டல. நல்லா புரிஞ்சு. இதுதான் வந்து அலோபதிக் மெடிசன்ல நடக்கிறது. என்னன்னா ரத்தத்துல அது இல்லாத மாதிரி காமிச்சிருவாங்க. டேப்லெட் போட்டீங்கன்னா இதுதான் நடக்கும். இந்த சயின்ஸ் தான் அங்க நடக்கும். மற்றபடி அது கணையத்தை தூண்டி செக்ரிஷன் வந்து உண்டு பண்ணாது, உள்ள போயாது. இன்சுலின் சுரக்கலாம் அது வந்து அந்த செல்லு உள்ள போறது வந்து டூப்ளிகேட் பண்ணி நீ உள்ள அது டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்கி நீ உள்ள போ, அது உள்ள போணும். ஆனா எனர்ஜி கிடைக்காது. அது நம்ம இந்த வீட்ல சாப்பாடு லைன் நம்மளே கொடுத்து நம்மளே இதுதான் ஃபில்டர் பண்ணி நம்மளே அது உங்களுக்கு அது விவரம் தெரிஞ்சதுனால நீங்க பேசுறீங்க. அந்த செல்லு இதுதான் நடக்குது. அந்த செல்லு ஏமாந்து என்ன பண்ணுதுன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம காலை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுல அந்த டெத் ஆகுறது தான் அந்த இது நம்ம அந்த சோ இதுதான் வந்து நடக்கிறது. அப்ப இயற்கையான ஒரு இதை வந்து தூண்டவே தூண்டாது. பட் இப்ப ஆசனாஸ் என்ன பண்ணுது? எக்ஸசைஸ் சொல்றோம்ல, உடற்பயிற்சிக்கு எக்ஸசைஸ் பேரு. ஆனா இந்த ஆசனாஸுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேருங்க? இன்னர் சைஸ். எக்ஸசைஸ் இல்ல, இது இன்னர் சைஸ். அகத்தினுடைய இத பயிற்சி. அதாவது அகத்துல இருக்கக்கூடிய இந்த கிளான்ஸுகளுக்கு இது பயிற்சி கொடுக்குது. வேற எதனாலையும் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆன்மீக யோகியினுடைய பர்பஸ் என்ன இதை செய்யறதுக்கு? இந்த கிளான்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அவன். ஏன்னா இவருடைய கிளான்ஸ்ல ஏற்கனவே முற்பிறப்பின் மூலமாக தூண்டப்படுகின்ற பல விஷயங்கள் வந்து இந்த இதுக்குள்ளாரதான் இருக்குது, சக்கராஸ்குள்ளாரதான் இருக்குது. மனதினுடைய எல்லைக்குள்ளாரதான் அவன் செய்த கர்ம வினைகள்லாம் இருக்கு. அது எந்தெந்த விஷயங்கள் மூலமா அவனை தூண்ட வச்சு அவனை மாட்ட வைக்கணும்ன்றதும் இந்த மைண்டினுடைய சக்கராஸ் மெயின் சென்டர்ஸ்குள்ளதான் இருக்கு. இந்த சக்கராஸ்குள்ளதான் அது எல்லாமே இருக்கு. அப்ப சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான நபர் வருகின்ற அந்த கரெக்டான நேரத்துல அங்கிருந்து அது தூண்டப்படும். புறத்திலிருந்து தூண்டப்படலாம், அகத்திலிருந்தும் தூண்டப்படலாம். அப்ப நீங்க உடனே அதற்கான செயல்ல ஈடுபட்டு நீங்க போய் மாட்டுவீங்க, அதுக்கான துன்பங்களே உங்களுடைய பெறுவீங்க. இப்ப இதை வந்து நீங்க பண்ணணும்னா ரெண்டு விஷயத்துல பண்ணலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கல, ரெண்டு விஷயத்துல ஒரு விஷயம் என்னன்னு பார்ப்போம். இப்ப இது வந்து ஒரு சுரப்பி சுரக்கணும் அப்படின்னா அந்த சுரப்பதற்கான மூலப்பொருள் இருந்தாலும் அதுல இருந்து அந்த சுரக்கின்ற அந்த எனர்ஜியை தயார் பண்ணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப அந்த சுரப்பி வேலை செய்யணும், அதை சுரக்க வைக்கணும். சுரப்பி என்பது ஒரு மெஷின் மாதிரி. இப்ப அதுக்கு என்ன, கோதுமை மிஷின்ல வந்து கோதுமை போட்டீங்கன்னா கோதுமை மாவு தரும், அரிசி போட்டா அரிசி மாவு தரும். அது மாதிரி இந்த சுரப்பிக்கு என்ன மாதிரி என்சைம் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்கு எங்க இருந்து அதுக்கு மூலப்பொருள் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க சாப்பிடுற உணவுல இருந்து. நீங்க சாப்பிடுற உணவுல இருந்துதான் அது முன்னாடியே கன்வர்ஷன் ஆகுது. உணவு எத்தனை வகையா கன்வர்ஷன் ஆகுது? 7 ஸ்டேஜுங்க. இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும், கட்டாயமா எழுதிங்க. சரியா?
சாப்பிட்ட உணவு செரிமான திரவங்களோடு கலந்த பிறகு, செரிமான திரவங்கள் என்பது உங்க உமிழிலிருந்து ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் உள்ள உணவு போகும்போது இந்த உமிழிலிருந்து செரிமான திரவங்கள் வர சுரக்குது. அதுவே வந்து அந்த உணவுகளை செரிமானம் செய்யக்கூடிய இதை வந்து வேலையை தொடங்கிருது. சரி, அந்த மாதிரி அடுத்தது வந்து உங்களுக்கு இறைப்புகளை போனதுக்கு அப்புறம் அங்க வந்து அமிலங்கள் இருக்குது. அதை வந்து இன்னும் வந்து அதை வந்து சாஃப்ட் ஆக்கி ஈஸியா வந்து அதை மாவு மாதிரி அரைக்கிறதுக்கான இதை வந்து அது கொடுத்தது. இப்ப அது அந்த மாதிரி மாறினத பிறகு நம்பர் 1 ரசா எழுதிங்க. நம்பர் 1 ரசா, அதாவது ஜூஸாக மாற்றப்படுது இல்லையா. உள்ள போனோம்னா அது வந்து இது மாதிரி கூழ் மாதிரி கரைச்சிடும். மற்ற உடலுக்கு தேவையில்லாத பொருட்களை சிறுநீராகவும் மற்ற கழிவுப் பொருளாகவும் வெளியே தள்ளப்படுகிறது. அது முதல்ல வந்து ரசாவா மாத்தணும்னா மீதி அந்த சக்கையெல்லாம் வந்து மலமாகவோ யூரினாகவோ, லிக்விடை வந்து யூரினாகவும் இதை வந்து மலமாகவும் வெளியில போயிடுது. சரி, அந்த ரசாவில எத்தனை பார்ட் இருக்கு பாருங்க. ரசத்தின் முக்கிய பகுதி ரத்தமாக மாற்றப்பட்ட பின், ரசம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிளட்டா கன்வெர்ட் ஆகுது. அந்த கூழா நல்லா அது வந்து கூழாகினதுக்கு அப்புறம் இந்த செரிமான நீரெல்லாம் கலந்து அது சரியான இதுல வந்து கூழானதுக்கு அப்புறம் அது ரத்தமாக அதுல இருந்தா பிரியுது. இந்த பிரிகிற வேலையை யார் உள்ள உட்காந்து சிரிக்கிறாங்க? இதெல்லாம் பிரிக்கிற வேலையை இந்த ப்ரோக்ராம் யார் தாங்க பண்ணாங்க? எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை வந்து இறைவன் வந்து உள்ள வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயங்கள் இல்ல. மனிதர்களால இதெல்லாம் பண்ண முடியுமா? சரி, ரத்தமாக மாற்ற பின் மீண்டும் அது பிரிக்கும் போது, ரத்தத்திலிருந்து அது பிரிக்கும் போது மறுபடியும் கொஞ்சம் கழிவுகள் வருது. அதுவும் அதே மாதிரி அந்த இதுல வெளியில் தள்ளப்படுது. மூன்றாவது அது சதையாக மாற்றம் அடையுது. ரத்தமா மாறினதுக்கு அப்புறமேட்டு அதுல ஒரு பார்ட் தான் நீங்க தான் மாறுதுங்க, சதைகளாக மாற்றம் அடைகிறது. அப்புறம் சதையின் சாரம். நான்காவது கொழுப்பு. அதை வந்து சான்ஸ்கிரிட்ல மெதா அல்லது வசான்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது கொழுப்பா கன்வெர்ட் ஆகிறதும் எல்லாமே எங்க இருந்து? நீங்க சாப்பிட்ற உணவுல இருந்து தான் இது அடுத்தது. சரி, அதுக்கு அப்புறம் என்ன மாறுது? எலும்பு. அப்புறம் எலும்பு மஜ்ஜை. எலும்புக்குள்ளார இருக்கிற அந்த மஜ்ஜை பகுதின்னு சொல்லல, அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் எலும்புக்குள்ளார, மஜ்ஜையாக. முடிவில் சுக்கிலமாக, சுக்ரா என்று சொல்லுவாங்க, சுக்கிலமாக மாறுதுன்னு சொல்றாங்க. இந்த இப்ப 7வது நிலை வந்து இந்த சுக்கிலம் என்பது. இப்ப உடலானது இந்த 7 உட்பொருள்களை கொண்டுள்ளது. அதில் சுக்கிலம் தான் கடைசி சாரம். இந்த உயிர்ச்சத்து திரவம், இந்த உயிர்ச்சத்து திரவம், சுக்கிலம் என்பது உயிர்ச்சத்து திரவம். இது வந்து 3 நிலைகளை கொண்டது. அந்த கடைசி சுக்கிலம் சொல்றது 3 பகுதிகள். அவை நிணநீர் அல்லது உயிர்நீர், லசிகான்னு சொல்ற 2 விந்து அணுக்கள். ஆண்கள் இடத்துல இருக்கக்கூடிய விந்து அணுக்களாக மாறுவதும் அதுதான். பெண்கள் இடத்துல அதுவே என்னவா மாறுது? கருமுட்டைகளாக மாற்றம் அடைகிறது. இந்த விந்து நீர் என்பது 2க்கும் பொதுவானது, ஆணுக்கும் பொதுவானது. அந்த விந்து நீர்ல தான் விந்து அணுக்கள் மிதந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பெண்கள்ல இந்த கருமுட்டைகள் மிதந்துட்டு இருக்கிறதும் இந்த விந்து நீர்ல தான். ஸோ இந்த 3 இதா மாறுதுன்றத பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் இது பல விஷயங்கள் இருக்குது, பட் அது வந்து இப்ப தேவையில்லை. எழுதிட்டீங்களா? இந்த இதையும் 7 மாதம். அடுத்தது சுக்கிலம் வந்து 3 பார்ட். ஒன்று வந்து நிணநீர், 2வது வந்து நிணநீர் அல்லது உயிர்நீர், 2வது வந்து விந்து அணுக்கள், 3வது வந்து விந்து நீர். இந்த விந்து அணுக்களும் கருமுட்டைகள் என்பது ஒரே இது, 2 பார்ட். விந்து நீர் என்பது இந்த 2மே ஆண்கள்ல விந்து அணுக்கள் மிதந்து, அந்த விந்து நீர் இல்லைன்னா அங்க வந்து விந்து அணுக்கள் இருக்குங்க. ஆனா அதை டிராவல் பண்ணி அந்த கருமுட்டையை வந்து நீந்திக்கிட்டு போனாதான் அதை வந்து கருமுட்டைகளை போய் பெனிட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த விந்து நீர் வந்து குறைஞ்சாலும் போச்சு. பட் இதெல்லாம் எங்க இருந்து அடுத்தது பார்ப்போம். இப்போ உணவை பத்தி நம்ம பார்த்துட்டோம், சரியா? இப்போ உணவு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றோம். இப்ப நீங்க சாப்பிட்ற உணவுல எந்த மாதிரி உணவை நீ எடுத்துக்கிட்டா உணவுலயே நீங்க பாசிட்டிவான, இப்ப வந்து 50 விருத்திகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? 50 அந்த விருத்திகள் ஒவ்வொரு சக்கரத்திலையும் இத்தனை எண்ணிக்கைப்படுகிறதா இருக்கு. அதுல வந்து நம்மளுக்கு பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கறது இருக்கு, நெகட்டிவான எண்ணங்களை கொடுக்கறதுன்னு சொன்னோம். இப்போ இதை தூண்டுறது வந்து கிளான்ஸ் தான். அதனுடைய செக்ரிஸ், அந்த திரவ நீர் உற்பத்தி ஆகிற அளவு பொறுத்து அது தூண்டப்படுது. சரி, இப்போ அந்த விந்து நீர், அந்த திரவங்கள் உற்பத்தி ஆவதற்கு மூலப்பொருள் உணவு தான். இப்போ இந்த
கிளான்ஸ், என்ன சுரப்பிகள். சுரப்பிகள் உற்பத்தி பண்றது உற்பத்தி மட்டும் தான் பண்ணும். நீங்க நல்லது போட்டா ஆமா, அரிசி போட்டா அரிசி மாவு வரும், உளுத்த மாவு வரும், எதை போறீங்க அந்த மாவு அது உற்பத்தி பண்ணும். ஆனா அதுக்கு மூலப்பொருள் என்னன்னா உணவு தான். அப்ப என்ன மாதிரி உணவு நீங்க போடுறீங்களோ அந்த உணவுல இருந்து என்னவோ அதை தான் வந்து அது உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ ஒரு யோகி என்ன பண்றான்னா சாப்பிட்ற உணவுலயே அவன் ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இப்போ சுரப்பி தான் இதை வந்து சுரக்குது, அதுதான் நம்மளுடைய எண்ணங்களை தூண்டுது. அது நல்லதோ கெட்டதோ தூண்டுறது வந்து சுரப்பி தான் அப்படின்ட்டு தெரியும். இதை ஞானிகள் அப்ப கண்டுபிடிச்சாங்க. அப்ப சாப்பிட்ற உணவுலயே நீங்க வந்து என்ன மாதிரி உணவு கொடுத்தா அங்க நமக்கு பாசிட்டிவானது, நெகட்டிவா வந்து சுரக்காமே பண்ணி விட்டுறலாம்ல, அது வந்து ரொம்ப முக்கியம். அப்ப இப்ப நம்ம வந்து உணவு வந்து 3 வகையா பிரிக்கிறோம். என்ன மாதிரி பிரிக்கிறோம்? குணங்களை. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்குமே 3 குணங்கள் இருக்குது. என்னன்னா இந்த பிரபஞ்சமே அந்த 3 குணங்களாலதான் இயங்குதுன்னு சொன்னேன். அந்த குணங்களுக்கு பேர் தான் பிரகிருத்தின்னு சொல்றோம். மாயான்னு சொல்றதெல்லாம் அந்த பிரகிருதிக்கு பேர் தான். அது ஒரு பெண்பாலாக நம்ம வந்து சொல்வதெல்லாம் மாயா என்பதும் பிரகிருதி என்பதும் இந்த முக்குணங்கள் தான். அதனாலதான் பகவத்கீதையில சொன்னாரு தேவி ஏசா குணமயின்னாரு. தெய்வீன்றது பிரகிருதி தான் சொல்றாரு, மாயாவை தான் சொல்றாரு. மம மாயான்னு சொல்வாரு. அதுல தெய்வி ஹேச குணமயி மம மாயா தூரத்தையா, அவளை வெல்லவே முடியாது. குணமயமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையுடைய அந்த மாயாவானவள் என்னுடைய மாயா, அவளை யாராலும் வெல்ல முடியாது. குணமயின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த 3 குணங்களுக்கு பேர் தான் மாயா. சரியா? அப்போ இந்த 3 குணங்களை வச்சுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மாயா வந்து சூழ்ந்திருக்கிறார். எல்லாத்துலயுமே இந்த 3 குணங்கள் ஒன்றியே இருக்கும். ஒரு குணத்தை விட்டு 2 குணம் தான் இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே இல்லை. அப்ப நீங்க சாப்பிடுற உணவுலயும் அந்த 3 குணங்களோட இது இருக்கும். அதுல எது மிகையா இருக்குதுன்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இப்ப பாருங்க, மனதையும் உடலையும் சாத்வீகமாக வைத்திருக்க உதவுகின்ற உணவை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் ஒரு யோகி. இப்ப இந்த உலகில் உள்ள எல்லா பொருள்களும் சத்துவ, ரஜ மற்றும் தம என்ற 3 தத்துவங்களில் ஏதாவது ஒன்றின் ஆதிக்கத்தை பெற்றிருக்கும். நல்லா கவனிக்கிறோம். 3 குணங்கள் இருக்கும், ஆனா ஏதாவது ஒன்று ஆதிக்கம் உடையதாக இருக்கும். அப்படின்னா அது டாமினேட்டிங்கா இருக்கும் அதுல. அப்ப எல்லா பொருளையும் 3 இருக்கும், ஆனா ஏதோ அதுல வந்து ஒரு குணம் வந்து டாமினேட்டா இருக்கணும்ன்றதுதான் இங்க பாயிண்ட். அப்ப நம்ம உணவு வந்து சாத்விக உணவு, ரஜசிக உணவு, தமோ குண உணவு பேசுறோம். அப்ப இந்த சாத்வீகம் என்பதுதான் பகவானை நோக்கி நம்மளை எடுத்து செல்லக்கூடிய பண்புகள். சாத்வீகம் சத்துவகுணம். சத்துவகுணம் தான் பகவானுடைய அந்த இயல்பான ஒரு நேச்சருக்கு கொண்டு போவோம், நம்மளை அருகில கொண்டு போறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்ப நம்ம சாப்பிட்ற உணவை தேர்ந்தெடுக்கணும். எந்த உணவுல சாத்வீக குணம் அதிகமாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல சத்துவ குணம் தான் இருக்குது, இல்ல தப்பா கணக்கு போடக்கூடாது. இதெல்லாம் சத்துவ குணம் இருக்கிற உணவு, இதெல்லாம் ரஜ குணம் அப்படிதான் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அதுல 3மே இருக்கும், ஆனா சாத்வீக குணம் அங்க தலை தூக்கி இருக்கும். அப்போ பார்க்கும்போது இப்ப சாத்வீக உணவு என்னன்னு பார்த்துக்கணும். இப்போ ஒரு யோகி இது என்னன்றத நம்ம அப்புறமா நீங்க பார்த்துங்க. ஏன்னா நான் இப்ப பாயிண்ட்டுக்காக மட்டும் வரேன். அப்போ சத்துவ குணம் தான் ஒரு ஆன்மீகவாதிக்கு தேவை. அப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு, ஏன்னா அந்த உணவை வச்சுதான் உங்களுடைய சொரப்பி சொரக்க போகுது. அதுல என்ன இருக்கோ அதை தான் சொரந்து ஜூஸ் ஆக்கி கொடுக்க போகுது. அப்போ ஒரு யோகிக்கு என்ன வேணும்? சத்துவ குணம் எதுல அதிகமா இருக்கோ அந்த உணவு மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு பக்கத்துல இருக்கு. சரி, அப்ப அந்த உணவு கொடுத்தா அதுக்கான இதை வந்து அது சுரந்து கொடுக்கும். அது நிச்சயமாக அந்தந்த கிளான்ஸ்ல அந்தந்த இது சுரக்கின்ற பொழுது அந்தந்த சுரப்பிகளோடு தொடர்புடைய நல்ல குணங்கள் வந்து உங்களுக்கு தூக்கலாக இருக்கும். ஏன்னா அப்ப தீயதுக்கு தேவையான உணர்வு வந்து சப்ளை ஆகலை. புரியுதுங்களா? அப்ப அது எங்க அதுக்கு பார்த்தா அது சாப்பாடு. அப்ப அது ஆக்டிவா இது பண்ண முடியாது, செயலிழந்து சொல்ல முடியாது. தெம்பு எழுந்திருச்சு நிக்கிறது தெம்பு இல்லைங்க. ஆனால் உங்களுடைய பிறப்பனுடைய இது வந்து தூண்டப்படுகின்ற ஒன்றா இருந்தால் அது தூண்டப்படும். ஆமா, எல்லாமே வந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், ஆனா இது மிகைப்படும். எது? நற்குணங்கள் மிகைப்படுகின்ற பொழுது தீய குணங்கள் அந்த நற்குணங்களுக்கு முன்னால கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரும். இது ஒரு பக்கத்துல நடக்குங்க. சரி, ஏற்கனவே சுரக்கின்ற சுரப்பிகள் வந்து கண்ட்ரோல் இல்லாம தான் சுரக்குது. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப சாப்பாடு சாப்பிட்டா
இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த குணங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தலாம். நம்ம யோகிக்கு வந்து அது துணையா இருக்கும். தீய குணங்களை நோக்கி போகுதுன்னு போது பாசிட்டிவான இதை போகும். நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட நம்ம மைண்ட் வந்து அந்த நல்லது செய்ய விடாம போறதுக்கு காரணம் என்னன்னா உங்க சுரப்பி உங்க மைண்டை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு அதை மீறி சரி இந்த ஒரு தடவை பண்ணிடலாம் அப்படின்ற தைரியத்தை கொடுக்கறது இந்த நெகட்டிவான பவர் மைண்டுக்கு. ஆனா இது சரியா இருந்தா அப்படி தப்பு மனசுக்கு தெரியும், மனசுக்கு தெரியும் தப்பு பண்ணுவோம். தன்னெஞ்சு அறிவது பொய் இருக்க இல்லையா? ஆனா பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மள மீறியே நம்ம தப்பு செய்வோம், மைண்டு சொல்லும். அதே மீறி ஏன் போகுதுன்னா உங்க மைண்டு கண்ட்ரோல் ஆகும்னா இந்த சுரப்பிகள் தான் உங்க மைண்டுகளுடைய மொத்த டோட்டல். சரி, இப்போ நம்ம வருவோம். ஏற்கனவே அந்த சுரப்பிகள் வந்து கண்ட்ரோல் இல்லாம சுரந்துட்டு இல்லையா? ஏன்னா இன்னைக்குதான் நான் சத்துவிய உணவத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா ஏற்கனவே அது வேற மாதிரி அது செட்டிங்ல இருக்குது அந்த மெஷின்ஸ் எல்லாம். அப்படின்னா அதை என்ன பண்ணணும்? இப்ப சாப்பாடு என்ன பண்ணணும்? இனிமே சுரக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணலாம். பட் ஏற்கனவே நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து மெஷினே வந்து அதுக்காக செய்யப்பட்டுருச்சு, அந்த மாதிரி பழகி போயிடுச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டு விதத்துல அதுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இப்ப நீங்க தவறாம, ஏன்னா ஒண்ணுலயும் 3 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப மிகையாக வந்து உங்களுக்கு சத்துவ குணம் இருக்குது, குறைவாக 2 குணமும் அந்த உணவுக்குள்ளாரி இருக்குது. அப்ப அதுவும் உடம்பு விட்டு வெளியே போயிடும், அங்கதான் இருக்கும். அப்ப அதையும் நீங்க என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது, ஏற்கனவே நம்மளுடைய இதுல வந்து அந்த மாதிரி ஒரு செட்டிங்ல தான் நம்ம மெஷினே இருக்குது. கிளான்ஸ்ல வந்து அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு இப்ப அந்த மாதிரி குணங்கள்லாம் ஏற்கனவே சார்ஜ் ஆகிருக்குது எல்லாத்தையும். இந்த குணங்கள் எல்லாம் பலமாகிடுச்சு, அந்த தீய குணங்கள்லாம் பலமாயிடுச்சு. இப்ப இதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு போதுதான் யோகிகள் என்ன சொல்றாங்க, அந்த உள்ள இருக்கிற சுரப்பிகளை வேறு விதமாகவும் கண்ட்ரோல் பண்ண முடியும். உணவு மூலமாக மட்டும் இல்ல, ஒரு பக்கத்துல உணவு மூலமா கண்ட்ரோல் பண்றீங்க, இன்னொரு பக்கத்துல வேற செட்டிங்ஸ்ல இருக்கு. ஏற்கனவே சார்ஜ் ஆயிடுச்சு, எல்லாம் நெகட்டிவ் வந்து எக்கச்சக்கமான பலமுடையதா இருக்குது. அப்படின்னும் போது இங்கதான் சொல்றாங்க அந்த கிளான்ஸுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது, அந்த பயிற்சி நீங்க பண்ணுங்க, அந்த கிளான்ஸை வந்து அதை கம்ப்ளீட் கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். அதுக்குதான் என்ன சொன்னாங்க, ஆசனங்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஆசனாஸ் எதுக்குங்க? ஏற்கனவே வந்து மனம் வந்து நெகட்டிவான ப்ரொபன்சிட்டிஸ்ல வந்து சார்ஜ் ஆகிருக்கு, பலமுடையவதாக இருக்குது. அதை நீங்க இப்ப சாப்பிடுற உணவுனாலேயோ மருந்துனாலேயோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. மைண்டினுடைய செல்ஸை நீங்க மெடிசன்ல பண்ண முடியாது. பாடியில் இருக்கிற செல்ஸை மெடிசனால நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். மைண்ட் இஸ் ஆல்சோ மேட் ஆஃப் செல்ஸ். அது எக்டோபிளாஸ்மிக் செல்லுன்னு சொல்றான். மனத்தாது செல்கள், மனத்தாது உயிரணுக்கள். அதெல்லாம் மைண்டு கண்ணில் பார்க்க முடியாது, ஆனா அது ஒரு பொருள், அது இருக்குதுனால செய்யப்பட்டது கண்களுக்கு புலனாகாம இருக்குது, அவ்வளவுதான். அப்ப அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுதான் என்ன சொல்றாங்க, இங்கதான் யோகிகள் எதை சொல்றாங்க, ஆசனாஸ். அப்ப மூலாதாரத்திலிருந்து நீங்க வந்து ஆக்ஞா சக்கரம் வரலும் இல்ல, சகசிராரம் வரையிலுமே ஒரு சக்கரத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு பர்டிகுலர் ஆசனாஸ். அது என்ன பண்ணுதுன்னா வெளியில இருக்கிற சதைகளையும் இது வந்து அது வந்து பண்றது இல்லை. அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல உங்க பாடியை வச்சீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் அந்த சுரப்பி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுரப்பியை அதை எக்ஸாக்டா பிரஸ் பண்ணுதுன்னு சொல்றேன். அந்த அது உள்ள இருக்கிற அந்த பொசிஷன்ல பாடி நீங்க வந்து திருப்பி வைக்கிறதுனாலயோ முறுக்கி வைக்கிறதுனாலயோ மடக்கி வைக்கிறதுனாலயோ அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய கிளாண்ட் அது போய் பிரஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அல்லது அதை ரிலீஸ் பண்ணுது. பிரஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், பிரஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இந்த வேலையை தான் என்ன செய்யுதுங்க, யோகாசனங்கள் பண்ணுது. இவர் யோகாசனம் ஆசனம் கூட சொல்ல, யோகாசனம் வந்து இதுதான் பண்ணுது. அப்ப அந்த மாதிரி பண்றதன் மூலமாக இப்ப உதாரணமா நம்ம 7 சக்கரங்கள் இருக்குது, 50 ஆசனாஸ் ஒருத்தர் பண்ணணும்னா அவர் அவசியமே இல்லை. அப்ப எதுக்கு இவ்வளவு ஆசனம்னா சில பிரச்சனைகள் உடம்புல இருக்கும்போது சில பர்டிகுலர் ஆசனஸ் பண்றதன் மூலமாக அம்மா அந்த மாதிரி இதை வந்து பண்ண முடியும். ஆனா ஒரு யோகிக்கு உடல்ல சரியாதான் இருக்குது, உடல்நிலை பாதிப்பு இல்லைன்னா மற்ற ஆசனங்கள் அவனுக்கு தேவையில்லை. இந்த கிளான்ஸுங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த 7 சக்கரங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆசனாஸ் மட்டும் பண்ணா போதும். அதிகபட்சம் ஒரு ஆசனாஸுக்கு எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க? இல்லையா,
48 செகண்ட், அதாவது ஒரு நிமிஷம் தான். சில ஆசனம் பாத்தீங்கன்னா 8 செகண்ட் 8 செகண்ட் அது மாதிரி 3 டைம் செய்ய வேண்டியிருக்கும். அப்ப 8 8 16 16 3 48. அப்ப அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 60 செகண்டுக்குள்ளார சில ஆசனங்கள் வந்து 3 நிமிஷம் தேவைப்படலாம். இவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க வந்து அதிக நேரம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதை வந்து நீங்க காலை மாலை 2 நேரம் செஞ்சீங்கன்னா மேஜிக் தான் அதுல. ஆனா அதை கூட நம்மளால செய்ய முடியாதுன்னா எங்க மார்க் இடிக்கும்? 100 மார்க் வராது. புரியுதுங்களா? அப்ப ஆசனாஸ் எதுக்கு? இந்த ஏற்கனவே நம்ம அந்த நம்மளுடைய 50 எண்ணங்கள் இருக்குது இல்லையா, விருத்திகள்னு சொல்றோம். அந்த எண்ணங்கள் தீய எண்ணங்கள்லாம் பலமாக இருக்கும். அதை வந்து வின் பண்ண முடியாத அளவுக்கு மைண்ட் டோட்டலா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில இருக்கும்போது ஒரு சாதகன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்தும்னு நினைச்சாலும் அதை டிவைட் பண்ணி கொண்டு போறது. புறத்திலையும் சரி, புற உலகத்தில் இருக்கும் போது உங்க மைண்டை வந்து சாத்விகம் இல்லாம பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளார உங்களை இழுத்து விடும். காரணம் என்னன்னா அந்த அந்த சுரப்பிகள் வந்து கண்ட்ரோல்ல இல்லை. அந்த உணர்ச்சிகள் வந்து கண்ட்ரோலுக்கு வரமாட்டேங்குது. உங்களையும் மீறி அது வந்து வேலை செய்யுது. அப்ப நீங்க மாட்டிக்கிறீங்க. அப்ப அதோட எதிரி விட மறுபடியும் சம்ஸ்காரமா சேர்த்துக்கிறீங்க. அப்போ ஒரு யோகி வந்து இந்த பிளான்ஸுங்களை கண்ட்ரோல் பண்றதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரியா? சோ இதுதான் சுருக்கமாக இந்த ஆசனாஸ் வந்து ஒரு யோகிக்கு ஏன் இது வந்து ஆன்மீக பாதையில இருக்குது, யோகிகள் வச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு சில கட்டாய விதிமுறைகள். இந்த கட்டாய விதிமுறைகளை ஆசனா செய்வது வந்து பண்ணல அப்படின்னா விளைவென்ன யாவும் தப்பா எதிர் விளைவுகள் கொடுத்துருவோம். இது தெரியாது. சரி, இப்ப அந்த எதிர் விளைவுகள் தரக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது முடிவு செய்திருக்காது. இந்த ஆசனாஸ் வந்து எதை வந்து பண்ணுது? தசைகளையா இல்லையா? அதாவது பர்டிகுலர்லி கிளான்ஸுக்கு தான் இந்த பயிற்சியை. ஆமா, சுரப்பியே இல்லாத ஒண்ணு வந்து இதை செஞ்சாதான் பயன் இருக்கா? சுரப்பியே வந்து ஃபுல்லா டெவலப்பே ஆகாத ஒருத்தர் செஞ்சா அதனால பயன் இருக்கா? சரி, ஒரு சுரப்பி வந்து ஒரு ஹியூமன் பாடியில எத்தனை வயசுல சுரப்பி முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? குறிப்பா சொல்ல போனா பெண்களுக்கு வயது வந்தோன்னு சொல்றாங்கல்ல, வயசு வந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் அவங்களுடைய கிளான்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா டெவலப் ஆயிடுச்சுன்னு அப்பதான். அப்ப அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 10ல இருந்து 13 வயசுக்குள்ள இது நடக்கும். ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும். ஆம்பளை பசங்க பாத்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணும், அப்படியே மீசையில வந்து முடி முழக்க ஆரம்பிக்கும். மறைவான இடங்கள்லயும் லேசான முடிகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். இதுதான் அந்த பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வயதுக்கு நம்ம பருவம் எய்துகின்ற காலம். அந்த வயசுக்கு அப்புறம் தான் ஆசனாவே பண்ணணும். ஏன்னா இது எதை போய் பிரஸ் பண்ணுது? முழுமையாக வளர்ச்சி அடைந்த அந்த கிளாண்ட வந்து அதை பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்றது. அதன் மூலம் அது செக்ரிட் ஆகிற அந்த என்சைமை வந்து அது வந்து கண்ட்ரோல் கொண்டு வருது. அளவை அதிகமாகவோ குறைவாகவோ பண்றதுக்கு. நீங்க ஒரு குழந்தை வந்து அது அதனுடைய கிளான்ஸை முழுமையாக வளர்ச்சி படாத ஒரு குழந்தைய நீங்க ஆசனம் செய்ய வச்சால் அந்த குழந்தை அந்த வயதுக்கு மேல் அதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யாரும் பார்த்ததில்லை. குழந்தைய கொண்டு போய் சேர்த்துறாங்க. அற்புதமா என்னுடைய குழந்தை வந்து ஆசனாஸ்ல வந்து வின் பண்ணிட்டு பிரைஸ் வாங்கிட்டு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தை 13 வயதுக்கு அப்புறம் அதனுடைய மனநிலை, அதனுடைய போக்கு, ஏன்னா இதை ஃபாலோ பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணி பார்த்தாதான் தெரியும் ஏன் என் குழந்தை இந்த வயசுல இப்படி நடந்துக்குது. எதிர்மாறான விளைவுகள் எவ்வளவு ஆபத்தானது நீங்க பாருங்க. இது விளையாட்டான விஷயம் இல்லை. ஆனா உலகம் முழுதும் சின்ன 5 வயது குழந்தைகள் 6 வயது குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்தி ஆசனாஸ் பண்ண வைக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு யார் இதை போதிக்கிறது சொல்லுங்க? இதனுடைய வேலையே ஆன்மீக பயிற்சியில அது வந்து சுரப்பிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு. வளர்ச்சி பெறாத முழுமையான வளர்ச்சி பெறாத சுரப்பிகளை நீங்க அழுத்தமோ அல்லது இதோ பண்ணினீங்கன்னா அது என்ன விளைவுகள் உண்டாக்கும்? ஏன்னா இது எல்லாமே சுரப்பிகள் என்ன பண்ணுது? மனதனுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை வந்து தூண்டுவதற்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும். அப்போ ஒரு வளர்ச்சி பெறாத வயதுல வந்து அது பண்ணா அப்ப என்ன மாதிரி மனநிலை அது வருமா? ஊனமரிட்டின்னு அர்த்தம். அத முழுமையா வளர்ச்சி பெறாத கை காலை ஒடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த இது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு எதிர்கால குழந்தைங்களுடைய எதிர்காலம். இதை ஊக்குவிக்கலாமா சொல்லுங்க? மிக மிக ஒரு தவறு. 12 வயசு முடியுதா? அழகா ஆரம்பிங்க குழந்தைங்களுக்கு. கூட இருந்து சொல்லி கொடுங்க.
ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைங்களுக்கு தெரியாம அதனுடைய மனநிலையை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. இது ரெண்டாவது. இப்ப சாத்வீக உணவு இல்லாதவங்க வந்து அந்த சுரப்பிகள் என்ன மாதிரி வேலை செய்யும், இதை வந்து பாசிட்டிவாக கொண்டு வரதுக்கு தான் நம்ம உணவையே நம்ம அப்பயே முதல்லயே தொடக்கத்திலேயே உணவை வந்து சாத்வீகமா கொண்டு வந்துடணும். ஏன்னா சத்வ ஒரு யோகிக்கு வந்து சத்துவ குணம் தான் வந்து மிகையாக இருக்கணும். அதுதான் பகவான்கிட்ட கொண்டு போறது குணம். இப்போ அந்த சத்வீக குணம் இல்லாத உணவை எடுத்துக்காம நீங்க ரஜகுணத்தையும் தமோ குண உணவையும் எடுத்தா என்ன நடக்கும்? ஏன்னா இப்ப கிளான்ஸை கண்ட்ரோல் பண்றதே ஒரு யோகி வந்து பகவானை நோக்கி அந்த உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு தான். நெகட்டிவான தொடர்புல வந்து மட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த இது. ஆனா நீங்க நெகட்டிவான உணவை சாப்பிட்டுட்டு, அதாவது சாத்விக உணவுலாம் உங்களுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு பிடிச்சதெல்லாம் கறி மீன் அது இது 3 நாள் ஆனாலும் கெட்டு போன கறியா இருந்தாலும் வாங்கிட்டு வந்து சமைக்கணும். ஏன்னா அவனுக்கு தெரியாது அங்க கெட்டு போனதான் மஞ்சள் பூசி என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பான். ஒரு பாடி வந்து உயிர் வெளியில போயிடுச்சுன்னா அழுக ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் அழுக ஆரம்பிக்கும். இப்ப அழுகிய செல்கள், இறந்து போன செல்களை உடைய இந்த மாமிசத்தை வாங்கிட்டு வந்து அதை வந்து சாப்பிடும் போது அதே சமயத்துல அவன் வந்து நான் யோகியாக போகணும், நான் தியானம் பண்ணணும், அல்லது என்னுடைய நெகட்டிவான மனநிலைகளை ஒரு யோகி கூட வேண்டாம், ஒரு சாதகனே தேவையில்லை. ஆனா ஆசனம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டுட்டு நான் ஆசனம் பண்றேங்க, என்ன விளைவு தரும்? பாசிட்டிவான ஒன்று தருமா? அவனிடத்துல இருந்து ஏதேனும் பாசிட்டிவான எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க வெளிப்படுமா? அவனிடத்துல இருந்து பண்ணாதியா. இது வந்து நான் ஏதோ கட்டுக்கதை சொல்ல, நீங்க சயின்ஸ் இது. இதை நீங்க தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு சாதாரண எளிய குழந்தைங்களுக்கு சொன்னா கூட இந்த சயின்ஸ் புரியும். சோ இது போன்ற அதே மாதிரி அதை வந்து நீங்க வந்து வெளிப்புறத்துல வெளிக்காட்டுல இதை பயிற்சி செய்யக்கூடாது. மூடிய கதவுகளுக்குள்ளார தான் நீங்க பண்ணணும். காற்றோட்டம் இருக்கலாம், ஒரு உஷ்ணமா இருக்குது, மைண்ட்ல ஏசி போட்டுக்கிட்டு அது இது டைரக்டா மேல போடாம தள்ளி, இல்ல உள்ள புழுக்கமா இருக்கு, ஃபேனுக்கு நேரா இல்லாம ஃபேனை போட்டு கொஞ்சம் தள்ளி, அது நேரா அந்த காத்து நம்ம ரோமத்துல படக்கூடாது. ரோமத்துல படிச்சா ரோமம் ஆடும், நமக்கு தெரியாது அது. ஆனா அந்த காற்றுல ரோமம் வந்து அசையும். அந்த மாதிரி இடத்துக்கு கொடுக்கக்கூடாது. அந்த ஸ்டிமுலேஷனுக்கு வந்து விடக்கூடாது. கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணலாம். அதே மாதிரி அதை முடிச்ச உடனே நீ வெளிக்காட்டுக்கு உடனடி போகக்கூடாது. மினிமம் 10 மினிட்ஸ் கேப் கொடுக்கும். இந்த உள்காட்டுக்கும் வெளிக்காட்டுக்கும் இந்த மாதிரி பல சிஸ்டம் இருக்கு. அது வந்து மேல சார்ட்ல போட்டுருக்கு, விதிமுறைகள் சார்ட்ல போட்டு பார்த்து. ஆகவே ஆசனாஸ் என்ன ரோல் பண்ணுதுங்க? இப்படி சரியான முறையில் ஒரு பக்கத்துல உணவு வந்து சாத்விகமா எடுத்துக்கணும், இன்னொரு பக்கத்துல இந்த தேவையான சக்கரங்களுக்கு தேவையான இந்த ஆசனாஸ் பண்றது மூலமாக ஏற்கனவே அந்த நெகட்டிவாக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி அதை எழுந்திருக்க முடியாம செய்வதற்கு அந்த கிளான்ஸுகளை அழுத்தி விடுவது, அடுத்தது அதை ரிலீஸ் பண்றது, இந்த வேலை தான் இந்த ஆசனாஸ் பண்ணுது. அதனாலதான் யோகிகள் இந்த மனதை வந்து சரியான பாதையில வந்து பாசிட்டிவான இதுல வந்து கொண்டு போகணும்னா அதுக்கு இந்த எக்ஸசைஸ் தான் இருக்குது, வேற எக்ஸசைஸ் இல்லை. உங்களுக்கும் இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணலன்னா மெயினா இந்த ஏஜ் புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் இந்த யோகாசனாஸ் இருக்கு. அதை வந்து நீங்க பண்ணும்போது உங்க யோகா பயிற்சியில இதுவும் ஒரு விதத்துல உங்க மைண்டை ஒருநிலைப்படுத்துவதற்கான முயற்சியில இதெல்லாம் உதவி பண்ணுது. இப்படி நீங்க சரியாக போகின்ற பொழுது உங்களுடைய தியானத்துல யமம் நியமம் ஆசனம் இந்த 3 பார்த்தீங்கன்னா இதுதான் வெளிப்புறத்திலிருந்து நீங்க இந்த இறைவனை நோக்கி செல்வதற்கான உதவியை செய்வது இந்த யம நியம ஆசனம். அடுத்தது பிராணாயாமத்தை பற்றி அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.